வணக்கம். இன்றைக்கு புன்னக்காயல்ல வில்பட் ஒற்றியோட்ட ஆலந்தரைக்காரன் சொந்தவர். ஆனால் அவர் சென்னையில் இருந்தாரு. அவர் மனித உரிமை, பெண்கள் அமைப்பு, மீனவர் அமைப்பு எல்லாத்துக்கும் பல பயங்கரமா வேலை செஞ்சாரு. ஒரு இன்டலெக்சுவல் நிறைய கவர்மெண்ட் சட்டங்களை, மீனவர்களுக்கு எதிரான சட்டங்களை எல்லாம் தடுப்பதற்கெல்லாம் துணை நின்றவர். அவருக்கு 30வது நாள் அஞ்சலி. தேசிய மீனவர் பேரவையிலிருந்து பாம்பேலேருந்து மீனவர் தலைவர்கள்லாம் வராங்க. அவங்க அங்கே வச்சு கிடக்கு அந்த ஃபங்க்ஷன். நீங்க அங்கே வர முடியாதாலும் இங்கே வச்சு பண்ண. அதோட இந்த முக்கியமான கோரிக்கைகள், இந்த கோரிக்கைகள் தான் ஃபர்ஸ்ட் தான் சொல்றது. தூத்துக்குடி மாநகராட்சி இருக்கு இல்லையா, வார்டுகள்லாம் அநியாயமா திட்டமிட்டு சதி செய்யப்பட்டு மீனவர் வார்டுகள்லாம் 10,000, 12,000, 9,000 இருக்கு. ஆனா அதே டைம்ல மற்ற வார்டுகள் 1,500 ஜனத்தொகை. இப்ப நம்ம என்ன சொல்றோம், யாருக்கும் நம்ம சப்போர்ட்டை கேட்கல, எல்லாத்தையும் மறுசீரமை பண்ணி ஈக்குவல் பாப்புலேஷன் கொண்டு வாங்குறது. அடுத்த கிராமங்கள் இதெல்லாம் நம்ம நிறைய கிராமம் திருச்செந்தூர் நகராட்சியோட அமளி நகர ஆளுங்கரை அதை சேர்ந்து இருக்குது. அதனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி பண்ணுவதற்காக இதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க இருக்குது. ஸோ கோஸ்டல் பஞ்சாயத்து என்கிறத தமிழ்நாடு கவர்மெண்ட் கொள்கை முடிவெடுத்து அசம்பிளியில் அனௌன்ஸ் பண்ணி அப்படி பண்ணும்போது அந்த கடற்கரையை காப்பதற்கான கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன், அடுத்த கோஸ்டல் மேனேஜ்மெண்ட் பிளான் இதெல்லாம் அப்ளிகபிள் ஆகும். இந்த நகராட்சியில் இருக்குன்னு அதை பத்தி ஒன்றும் தெரியாது. இப்போ இடையில கூட காயப்பட்டதுல அந்த சுனாமி கல்லறை போய் மறைச்சாங்க. வேற புறம்போக்கு அங்க உள்ள அவனுக்கு போட்டு கொடுத்து பண்ணான். திருப்பி நான் தலையிட்டு சொன்னேன், நீ நகராட்சியில யாரும் இது பண்ண முடியாது, இட் இஸ் அண்டர் சிஆர் சட்டம். அப்ப அந்த சட்டம் இருக்கும்போதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக சிஆர் சட்டம், இந்த கோஸ்டல் பஞ்சாயத்து அமைக்கிற கோரிக்கை, 2 கோரிக்கை மெயினான கோரிக்கை. அடுத்தப்ப நம்ம இவர் வந்திருக்க கனிமாவோட கன்னியாகுமரி மாவட்டம், அந்த கனிமத்துறை இருக்கு இல்லையா, அந்த கனிமத்துறை அதுக்கு கூட்டமைப்புக்கு இணை செயலாளர், இணை அமைப்பாளர், நான் அமைப்பாளராக இருக்கேன். நம்ம அதை எதிர்ப்பு என்னன்னா, அந்த கனிமத்துறைனும் கிட்டத்தட்ட 11 சதுர கிலோமீட்டர்